இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா பல பேர் நடத்திட்டு இருக்காங்க, மாற்று கட்சியினர் நடத்திட்டு இருக்காங்க. மொழிப்போர் தியாகிகளுக்கு அவங்களுக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை, அவங்க நடத்திட்டு இருக்காங்க. அது ஒரு விஷயம் ஏற்கனவே கூட்டத்தில் போட்டு சொன்னது போல மொழிப்போர் தியாகத்தை அவங்களும் கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு மொழிப்போருக்கு என்ன சம்பந்தமே நமக்கு தெரியாது. உண்ணும் உணவால் உடுக்கின்ற உடையால் பேசுகின்ற பேச்சால் நடையால் உடையால் பாவனையால் மற்றும் எல்லாத்திலும் மாறுபட்டவர் வாழ்கின்ற நாடு இந்திய நாடு. இதில் ஒன்றிய அரசு என்ன பண்ணதுனாக்கா ஒரு கண்ணில் பால் ஒன்று கண்ணில் சுண்ணாம்பு வைக்கிற மாதிரி திராவிட மொழிகள் என்று சொல்லக்கூடிய தமிழ் மொழி, மலையாள மொழி, தெலுங்கு மொழி, கன்னட மொழி, இந்த மொழிக்கெல்லாம் ஒதுக்கப்பட்டது 53 கோடி ரூபா தான். 550 கோடி எழுத்து வடிவம் இல்லாதவனுக்கு 550 கோடி. தமிழ்நாடு கோரிக்கை வைத்த போது ஏற்பட்ட விளைவு என்னன்னா, அன்னைக்கு பண்டித ஜவஹர்லால் அவர் பிரதமராக இருந்த போது கடுமையான முறையில் சாடினார் அண்ணாவை. ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுவதும் இருக்கின்ற மாநிலங்களுக்கு ஒவ்வொரு வருடமும் பேரன்பு கொடுத்தாகணும். இந்த ஊர்க வியாபாரிகள் வந்து சொல்லுது, நாங்கெல்லாம் கொடுத்துட்டோம், உங்களுக்கு 900 கோடியை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லுது. இன்றைய தினம் மொழிப்போர் தியாகிகளுக்கு இந்தி மொழியை ஏற்று உயிர் நீத்த தன்னுடைய தேக்கு மர தேகங்களுக்கு தீயிட்டும் அன்றைய ஒன்றிய அரசால் துப்பாக்கி சூட்டுக்கு இரையாகியும் நஞ்சுண்டும் பல பேர் நம்முடைய முன்னோர்கள் மொழிப்போருக்காக தன் உயிரை மாற்றார்கள். அந்த மாற்ற அந்த மொழிப்போர் தியாகிக்கு வீர வணக்கம் செலுத்துகின்ற நாளாகத்தான் ஜனவரி ஒவ்வொரு மாதம் 25ஆம் தேதி இது போன்று நாம் அவர்களை நினைவு கூறும் முறையாக நாம் நிறைவு கூறும் முயற்சி நடத்தி கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா பல பேர் நடத்திட்டு இருக்காங்க, மாற்று கட்சியினர் நடத்திட்டு இருக்காங்க. மொழிப்போர் தியாகிகளுக்கு அவங்களுக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை, அவங்க நடத்திட்டு இருக்காங்க. அது ஒரு விஷயம் ஏற்கனவே கூட்டத்தில் போட்டு சொன்னது போல காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் மதுவாக பாவித்து தன் பொல்லாச்சிறக விரித்தாடினார் போல் கல்லாதன் கற்றகவின். மயிலாடுற மாதிரி வான்கோழி ஆன நினைச்ச முடியுமா? அது மாதிரி நமக்கும் மொழிப்போருக்கும் சம்பந்தம் உண்டு. நம்முடைய முன்னோடிகள் பல பேர் வந்து விருத்தியாகம் பண்ணார்கள். 1960 பிறகு இப்போ ஆரம்பமாகி இந்த மொழிப்போர் 65 சீற்றம் அடைந்து 67 அது முடியுமெல்லாம் ஆட்சி அமைந்தோம் நம்ம. ஆக அந்த மொழிப்போரில் தியாகம் பண்ணவங்க தான் நம்மெல்லாம். அண்ணன் நம்முடைய மரியாதைக்குரிய நீர்வளத்துறை அமைச்சர் போன்றவர்கள், ஜெகத்ரட்சணை போன்றவர்களாம் அன்றைய தினம் மாணவர்களாக இருந்தபோது 1965 அவர்களாம் அந்த மொழிப்போர் தியாகத்தில் போராடி தான் இன்றைய தினம் இந்த அளவுக்கு தகுதியின் தளத்தையும் வளர்த்து கொண்டிருக்கின்ற இயக்கத்தில். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மொழிப்போர் தியாகம் செய்து நமக்கு சம்பந்தம் உண்டு. ஆனால் சம்பந்தமே இல்லாதவங்களாம் இன்றைக்கி மொழிப்போர் கொண்டாடுறாங்க, அது வேறு விஷயம். ஆக தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ள, தன் இயக்கத்தை முன்னிலைப்படுத்திக் கொள்வதற்காக மொழிப்போர் தியாகத்தை அவங்களும் கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு மொழிப்போருக்கு என்ன சம்பந்தமே நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு இன்றைய தினம் அவர்கள் இருந்தால் நம்மை பொறுத்தவரை நமக்கும் மொழிப்போருக்கும் சம்பந்தம் உண்டு. இன்று வரை நாம் தமிழாக இருந்து கொண்டு நாட்டால் இந்தியனாக, இனத்தால் திராவிடனாக, மொழியால் தமிழுக்குரியவனாக இருந்து கொண்டுதான் வாதாடிக்கொண்டு போராடிக்கொண்டு கொள்கை ரீதியாக இன்றைய இயக்கத்தை நடத்தி கொண்ட ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்று இருவேறு கருத்துக்கள் கிடையாது. உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைய தினம் 7102 மொழிகள் இருக்கின்றன. 7102 மொழிகள் இருக்கின்ற உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இந்தியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா 1628 மொழிகள் இருக்கின்றன. உண்ணும் உணவால் உடுக்கின்ற உடையால் பேசுகின்ற பேச்சால் நடையால் உடையால் பாவனையால் மற்றும் எல்லாத்திலும் மாறுபட்டவர் வாழ்கின்ற நாடு இந்திய நாடு. அதனால இந்திய தென்னாட்டை உபகண்டன் சொல்றான். பல மொழி பேசுவோம், பல கலாச்சாரத்துக்கு சொந்தங்கள் வாழ்கின்றதா கண்டன் சொல்லுவான். ஆனால் நம்ம இது மாதிரி சொல்வதற்கு காரணம், உபகண்டம் சொல்வதற்கு காரணம், நம்ம பலதரப்பட்ட மக்கள் வாழ்கின்ற நாடு நம்முடைய இந்திய நாடு. 1628 மொழிகள் உள்ள நாடு நம்முடைய இந்திய நாடு. அந்த மொழியில் இருக்கின்ற நாடுகளில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக அத்தனை மொழிக்கும் குறிப்பாக எந்த மொழிக்குடான்னு 11 வகையான இலக்கணம் இலக்கியம் உள்ள மொழி எதிரானாக்கா நம்ம சொல்ல யுனெஸ்கோ சொல்றான். யாருக்குன்னா தமிழ் மொழிக்கு தாண்டா இலக்கணம் இயக்க உள்ள 11 வகையான குணங்கள் இருக்கின்றான், குணாசியம் இருக்கின்றான். அப்படியாப்பட்ட மொழி நம்முடைய தமிழ் மொழி. ஆனால் இந்த இதில் ஒன்றிய அரசு என்ன பண்ணதுனாக்கா ஒரு கண்ணில் பால் ஒன்று கண்ணில் சுண்ணாம்பு வைக்கிற மாதிரி அந்த மொழியை வளர்ப்பதற்கு இன்னும் சொல்லப்போனால் எழுத்து வடிவமுள்ள சமஸ்கிருதமும் இந்தி மொழியை வளர்ப்பதற்கு பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு 550 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கு. 550 கோடி ரூபாயை ஒதுக்கி இருக்கு. ஆனால் நம்முடைய தென்னகத்து மொழி திராவிட மொழிகள் என்று சொல்லக்கூடிய தமிழ் மொழி, மலையாள மொழி, தெலுங்கு மொழி, கன்னட மொழி, இந்த மொழிக்கெல்லாம் ஒதுக்கப்பட்டது வெறும் 53 கோடி ரூபாய் தான். 550 கோடி எழுத்து வடிவம் இல்லாதவனுக்கு 550 கோடி, நமக்கு எவ்வளோனாக்கா வெறும் 53 கோடி தான். ஒரு கண்ணில் வெண்ணெய், ஒரு கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு. ஆக நம்முடைய வரிப்பணம் தனிப்பட்ட முறையில் நம்ம கேட்கல, நமக்கு தரக்கூடிய இது என்ன ஒருபட்ட இந்தியா. இதைத்தான் பேரறிஞர் அண்ணா வந்து சபையில் முதல்ல அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு சபையில் அமர்ந்த போது என்ன பேசினா தெரியல, முதல்ல
தனித்தமிழ்நாடு கோரிக்கை வைத்தார்கள். தமிழ்நாடு கோரிக்கை வைத்த போது ஏற்பட்ட விளைவு என்னன்னா, அன்னைக்கு பண்டித ஜவஹர்லால் அவர் பிரதமராக இருந்த போது கடுமையான முறையில் சாடினார் அண்ணாவை. கன்னிப்பேச்சு, அண்ணாவுடைய கன்னிப்பேச்சு தனித்தமிழ்நாடு தான் வச்சார். கடுமையான முறையில் சாடினார். அப்படி சாடிய போது அவர் சாடிட்டு உட்கார்ந்துட்டார். அதற்கு பிறகு எழுந்தது யாருன்னா வாஜ்பாய், அன்றைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் வாஜ்பாய். அவர் எழுந்து பேசுறார். பேசும்போது அவர் என்ன சொல்றாருனாக்கா, தனித்தமிழ்நாடு கேட்டதுல CN அண்ணாதுரை கேட்டாங்க, எனக்கும் அதுக்கும் உடன்பாடு இல்லை. இருந்தாலும் அவர்கள் தனித்தமிழ்நாடு கேட்பதற்கு தள்ளப்பட்டது யாருனாக்கா நம்முடைய மத்திய அரசு தான் சொன்னார். காரணம், இன்றைய தினம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க ஒன்று வரித்தொகை வருகின்ற மாநிலங்கள் எதிராக அதிகம்னாக்கா ஒன்று மகாராஷ்டிரா, அடுத்து தமிழ்நாடு. ஆக ஒரு சில மாநிலங்கள் நமக்கு அதிகமான வரி தருகின்றன. சரியான முறையில் கொடுத்தாலும் அது அதிகமான வரித்தொகை. முதலிடம் மகாராஷ்டிரா, இரண்டாவது தமிழ்நாடு. அதே போல ஒரு சில மாநிலங்கள் இருக்கின்றன. ஆனால் அவைகளுக்கு சேர வேண்டிய ஈவுத்தொகை, அவருக்கு முறையாக சேர வேண்டிய பணத்தை, வரி பணத்துடைய ஈவுத்தொகை நமக்கு தர காரணத்தாலும், அதே நேரத்தில் கொள்கை, அது மொழிக் கொள்கையில் நம்ம இரண்டாம் பட்சமாக பார்க்கின்ற காரணத்தாலும் இன்னும் ஒரு சில சலுகையில் அவர்களுக்கு அம்மாநிலத்தில் பிற மொழி மாநிலங்களுக்கு தராத காரணத்தாலும் அவர்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். தமிழ்நாடை கேட்கிறாங்கன்னு சொல்லி அன்னைக்கு வாஜ்பாய் அவர்கள். இருந்தாலும் எனக்கு தனித்தமிழ்நாடு கேட்பதில் எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொன்னார் வாஜ்பாய் அவர்கள். அப்பொழுது பேரறிஞர் நமக்கும் சைனாவுக்கு ஏற்பட்ட போரின் போது பேரறிஞர் அண்ணா அவர்கள் அந்த திட்டத்தை கைவிட்டு மத்தியில கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சின்னு சொன்னார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் 50 முழக்கங்கள்ல ஒன்று மத்தியில் கூட்டாட்சி, மாநில சுயாட்சி. இன்னைக்கு நல்ல என்ன பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு இன்னைக்கு வஞ்சிக்கப்பட்டிருக்கின்றோம். மொழி பேசுகின்ற உதாரணத்தை சொன்ன, அண்மையில் ஏற்பட்ட மிகப்பெரிய வெள்ளம், பேரிடர் மேலாண்மை, மிகப்பெரிய வெள்ளம், வெள்ளப்பெருக்கு பேரிடர் மேலாண்மையை சேர்க்கணும். ஆனால் சேர்க்க மனசு இல்லை. குஜராத்தில் ஏற்பட்ட போது இங்கிருந்து போகக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் அங்கு சென்று அந்த மக்களுக்கு 1000 கோடி அள்ளி தரார். ஆனால் இந்த தினம் இங்க இருக்க பேரிடர் மேலாண்மை, பேரிடர்ல சேர்க்கிறது மனசு வரல அவருக்கு. அந்த அளவுக்கு இந்த தினம் சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கின்றது. என்ன சொல்றாருனாக்கா, இது வெள்ளம் ஏற்பட்டது, மழை வந்துச்சு, உண்மைதான். எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, 63 சென்டிமீட்டர். நிமிட சென்னையில் மட்டும் 63 சென்டிமீட்டர், ஆவடியில் 63 சென்டிமீட்டர் மழை பெஞ்சது. இன்னும் தென் மாவட்டங்களில் போல 105 சென்டிமீட்டர் மழை பெஞ்சது. எப்படிப்பட்ட ஒட்டுமொத்த இருப்பிடத்தையும் அலைஞ்சிட்டு இருக்கான் நம்முடைய தமிழர். ஆக நமக்கு தருவதற்கு மனதில்லை. ஆக அண்மையில் இதே நேரத்தை கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். இதே பிரதமர் மோடி அவர்கள் முதலமைச்சராக இருந்தார் குஜராத்தில். அவர் முதல்வராக இருந்த பொழுது அங்கு அவர் முதல்வராக நம்முடைய மோடி அவர்கள் இருந்த போது இங்கே தமிழகத்தில் மறைந்தும் மறையாமல் நம்முடைய கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தார். அப்பொழுது மிகப்பெரிய பேரிடர், பூகம்பம் ஏற்பட்டது குஜராத்தில் பூகம்பம் ஏற்பட்டது. கிட்டத்தட்ட 29,000க்கு மேற்பட்டவர்கள் மரணம் அடைந்தார்கள். அப்பொழுது மோடி கையேந்திரார், இந்தியா முழுவதும் கையேந்திரம், எனக்கு உதவி செய்யுங்க, என் மாநிலம் இந்த அளவுக்கு பேரிடரில் மாட்டிக்கிடுச்சு, எனக்கு உதவி செய்யுங்க கையேந்திரார். அப்படி கையேந்திய போது நம்முடைய தமிழக முதல்வர் அண்ணன் கலைஞர் அவர்கள், நமக்கு எப்பவுமே நமக்கு ஈவருக்கு அதிகம் உண்டு, தமிழுக்கு அதில் இருவருக்கு கருத்து கிட கிடையாது. என்ன பண்ணார் தெரியுமா, இங்கிருந்து உடனே ஒரு தனி விமானத்தில் மருத்துவ வசதியிலிருந்து அவர்களுக்கு பால், சர்க்கரை, கோதுமை, அரிசி போன்றவர்கள் உடனே அனுப்பிச்சு வச்சார். அனுப்பிச்சு வச்சது மட்டும் இல்லாமல் தனியாக ஒரு ட்ரெயினில் முழுக்க கோதுமையிலிருந்து, அரிசியிலிருந்து, சர்க்கரையிலிருந்து, பால் பவுடர்லேருந்து மருத்துவ வசதிகளை அனுப்பிச்சு வச்சார். அது மட்டும் இல்லாமல் அன்றைய தினம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த அண்ணன் டிஆர் பாலு அவர்களை குழுவோடு அமைத்து உங்களுக்கு என்னென்ன வேணும் என்று கேட்டார்கள். எங்க நேரடியாக மோடியை போய் எங்க குஜராத்தில் போய் கேட்டு வந்தாங்க. பிரதமர் அன்னை முதலமைச்சர் போய் கேட்டாங்க. அப்போ இதெல்லாம் கேட்டு அவரு மிதமகிழ்ச்சி போயிட்டு என்ன பண்ணாருன்னா, அவர் சட்டமன்றத்தில், குஜராத் சட்டமன்றத்தில் பேசும்போது நமக்கு நன்றி சொல்றார். யார்? திமுக, அவருடைய நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் அன்னைக்கு முதலமைச்சர் இருந்த கலைஞருக்கு தமிழக முதல்வர் அவர்கள் நான் கேட்காமலே எனக்கு இவ்வளவு கொடுத்தார், கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு இவ்வளவு கொடுத்தார், மருந்துகளை கொடுத்தார், அரிசிகளை கொடுத்தார், சர்க்கரை கொடுத்தார், அனைத்தையும் கொடுத்தார். ஆக என்னை பொறுத்து கை நீட்டினோட எனக்கு கொடுத்த ஒரே முதல்வர் இந்தியாவிலே யாருன்னா கலைஞர் தான் சொல்லி இன்னைக்கு பாராட்டி கண்ணீர் மல்க அழுதார். அவருக்கு நமக்கு உள்ள என்டர் டிஃபரெண்ட் அக்கௌண்டிங். ஆனால் இன்றைய தினம் நம்ம இவ்வளவு தூரம் பேரன்மை இவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டோம், நமக்கு இதுவரை மொத்த பைசா கூட கொடுக்கல. நமக்கு கிட்ட 900 கோடினாக்கா ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுவதும் இருக்கின்ற மாநிலங்களுக்கு ஒவ்வொரு வருடமும் பேரன்மை கொடுத்தாகணும். அது ட்ரவுட்டாக இருக்கலாம், அல்லது ஃப்ளட்டாக இருக்கலாம், இல்லை செயற்கை சீற்றமாக இருக்கலாம், இயற்கை சீற்றமாக இருக்கலாம். அதுக்காக கொடுத்தாக வேண்டியது ஒன்றிய அரசுடைய கடமை. அந்த பணத்தை தான் கொடுத்திருக்கிறத தவிர எங்களுக்கு தனியாக இருக்குன்னு ஒதுக்கப்படவில்லை. எங்களுக்கு இந்த மழையில் ஏற்பட்ட 63 சென்டிமீட்டர் ஏற்பட்ட மழையினால் ஏற்பட்ட சேதத்துக்கு கூட அங்கு 105
சென்டிமீட்டர் மழை பெஞ்ச சேலத்திற்கு கொடுத்தான்னு கேட்கிறோம். அதை கொடுக்க வக்கில்லாத ஒன்றிய அரசு இன்னைக்கு என்ன சொல்லுதுன்னா, இந்த அம்மா இங்க வந்து சொல்றாங்க, இந்த ஊர்வல வியாபாரிங்க வந்து சொல்லுது, நாங்கெல்லாம் கொடுத்துட்டோம், உங்களுக்கு 900 கோடியை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லுது. எவ்வளவு வாய் கொழுப்பு பாருங்க. இதே குஜராத்தில் ஏற்பட்ட இதுக்கு அவங்க மாநிலங்களுக்கு எந்த விதமான இடர்கள் வந்தாலும் இயற்கை இடர்கள் ஏற்பட்டாலும் செயற்கை இடர்கள் அள்ளி கொடுக்க இந்த ஒன்றிய அரசு நமக்கு கொடுக்க மனசுல. இதனாலதான் மத்தியில கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்று அண்ணா அவர்கள் குறிப்பிட்ட இந்த பிரகடனம் இன்று வரை இருக்கு. இந்திய முதலையே என்றும் எதிர்ப்போம், மறுக்கிற மறைகள். இன்னைக்கு நம்ம சொல்றோம், நம்ம சொல்றது நம்ம தமிழ்ன்றதுல நமக்கு ஒரு தனிப்பட்ட திமிர், நமக்கு அகமாக இருந்தாகணும். ஏன்னா இந்தியாவில் இருக்கிற, உலகத்தில் இருக்கிற மொழியிலே வந்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கிற மொழியில் 11 விதமான குணாதிசயம் உள்ள, இலக்கணம் இலக்கியம் உள்ள ஒரே மொழி எதுனா தமிழ் மொழி தான். அப்படியாப்பட்ட மொழிக்காண்டி உயிரிழத்தவர்கள் தான் இன்னைக்கு இப்படிப்பட்ட மொழிப்போர் தினமாக இந்த இந்தியா 25 நம்ம எடுத்துக்கொண்டிருக்கோம். நம்மை பொறுத்த வரைக்கும் நமக்கு அண்ணன் துரைமுருகன் அவர்களை இங்கே கொடுத்துருக்குறாங்க. இந்த மன்னன் துரைமுருகன் அவர்களின் படத்தை இந்த ஆவடியில் அவர் பாதம் படாத இடமே கிடையாது. இதே போன்ற ஒரு கூட்டத்துக்கு ஒரு முறை அழைத்து வந்தப்போ அவர் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே எதிர்க்க ஒரு கூட்டத்தில் நின்று இருந்தார். ராமன் இறந்துட்டாங்க, ஆவடி ராமன் சொல்லி பேர். இயக்கத்துடைய மூத்த முறை அனைத்து போராட்டத்திலும் சிறையாகியவர். அவர் நிற்கிறாரு, அவர் ஒரு பார்வை பார்த்துட்டு மேடையில் ஏறிட்டார். அவருக்கு என்ன கோவம்னா, அன்னைக்கு இருந்த அண்ணன் துரை அவர்கள் நகரச்சில் அவர் பேரை போடல கூட்டத்தில் பிஸ்டில். அவருக்கு அந்த கோவத்தில் தூரம் நின்றுருக்கார். இருந்தாலும் இயக்கத்தின் மூத்த முன்னோடி இவர் அண்ணன் துரைமுருகனை பார்த்து மேலே வந்துட்டு பேசும்போது அவர் பேரை மென்ஷன் பண்ணுறார். இந்த இயக்கத்தை ஆவடியில் கட்டி காத்தவர்களில் ஆவடி ராமனை போன்றவர்களாக என்று சொல்லும் போது அவர் கண்களையும் அழுதுட்டார். ஏன்னா அந்த அளவுக்கு ஒவ்வொரு தமிழகம் முழுவதும் இருக்கிற அனைத்து தோழர்களையும் பேவித்து சொல்கின்ற அளவுக்கு அண்ணன் துரைமுருகன் அவர்கள் இயக்கத்துடைய மூத்த முன்னோடியாக இன்னும் சொல்ல வேண்டாம் இடி மின்னல் காத்து என்று சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இந்த பகுதியுடைய இயக்கத்தை தமிழகம் முழுவதும் கட்டி காத்தவர்கள். அப்படிப்பட்டவர்களே வீர வணக்க நாளுக்கு நம்ம கொடுத்திருக்காங்க. சால சிறந்தது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு அண்ணன் அவர்கள் வருகை தந்தமைக்கு எனக்கு மனமார்ந்த, ஏன்னா நன்றி சொல்ல முடியாது. ஏன்னா இது மொழிப்பொருள் செயலுடைய வீர வணக்க நாள். இதில் ஒரு சால்வையும் போடக்கூடாது, ஒரு வாழ்த்தும் தெரிவிக்கக்கூடாது, நன்றி அறிவும் சொல்லக்கூடாது. அப்படிப்பட்ட கூட்டத்திற்கு வருகை தந்ததற்கு எங்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் அவர் நன்றி தெரிவித்துக் கொண்டு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.